ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பீங்க. மிதன ராசிக்கு மார்ச் மந்த்துக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம். 1ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது இந்த வாட்டி இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும், மெச்சூரிட்டி ரொம்ப அதிகரிக்கும், கம்யூனிகேஷன் ஸ்கில் பீக்கில் இருக்கும். சுகர் கண்ட்ரோல் கொஞ்சம் தேவை, இல்லைன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஹையர் திங்கிங் லெவல் இருக்கும். ட்ராவல், லேர்னிங் இது மூலயமா செல்ஃப் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும். நெட்வொர்க்கிங் மூலயமா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சில்ட்ரன் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் மூலயமா ஒரு செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஃபேமிலி எமோஷனல் பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். 3ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஃபோக்கஸில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படும். ஸ்பிரிச்சுவல் இல்லைன்னா கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்துன்னு இருக்கும். லக்கு மூலயமா லக்கு உங்களுக்கு ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணும். எஃபர்ட் போட்டால் ட்ராவல் உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். 4ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ரீலொகேஷன் பண்ணலாமா அப்படின்னு தோணும். எஜுகேஷன் மூலயமா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மென்டாரோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலியில் அது மூலயமா ஒரு பெரிய டிசிஷன் எடுப்பீங்க. 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு எமோஷனல் பாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். என்ன கெரியர்ல ஒரு நல்ல growth அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைங்க நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. 6ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது காம்படிஷன் மூலயமா வெற்றிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. லீகலாக ஏதாவது ஒரு விஷயம் நகர்த்தணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மந்த் அது கண்டிப்பாக முடியும். 7ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்பௌஸோட சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் கான்ஃபிடன்ஸ் ஹையர் லெவலில் இருக்கும். அது மூலயமா எல்லா விஷயத்தையும் சாதிப்பீங்க. 8ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கெரியரில் ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக ஒரு லக் ஆக்டிவேஷன் ஆகும். 9ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துன்னு இருக்கு. அதனால என்னென்னா நீங்கள் எதை சின்னதாக ஒரு எஃபர்ட் போட்டாலும் அது பெருசாக கிடைக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு லக்கு ஆக்டிவேட் ஆகும். ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். விசாவுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லை ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா எதாக இருந்தாலும் இந்த மந்த் சூப்பராக இருக்கும். போல்டாக டிசிஷன் எடுப்பீங்க. என்ன டிசிப்ளின் உங்களுக்கு ஃபார்ச்சுனை கொடுக்கும். டிசிப்ளினாக இருக்கிறத பொறுத்த வரைக்கும். 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கிரியேட்டிவ் ப்ளஸ் டிசிப்ளின் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டேபிளான ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாலேஜ் பேஸ்டு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஏற்படும். என்ன ரெஸ்பெக்ட், அத்தாரிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லக்குனால ஒரு இன்கம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ட்ராவல், ஃபாரின் கனெக்ஷன் உங்களுக்கு மணியை பிரிங் பண்ணி கொடுக்கும். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கெரியர் ரிலேட்டடான எக்ஸ்பென்ஸ் ஏற்படலாம், அது பார்த்துக்கோங்க. லக்ஸுரி ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் அப்பா மூலயமா கிடைக்க வேண்டிய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு லாங் டேர்மாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நவுத்துங்க. சூப்பராக உங்களுக்கு எடுத்துகிட்டு கொடுக்கும். அப்புறம் எனக்கு லக்கை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ட்ரை. நான் இந்த இதில் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 7 ஹார்சஸ் ஃபோட்டோ இருக்குது. அதில் நிறையா இருக்குது அமேசானில். பர்டிகுலராக இந்த இது ஏன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அங்க லட்சணம் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதெல்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிக்கை தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு கெரியரில் growth வேணும், இல்லை நான் இன்னும் கொஞ்சம் ஆஃபீஸில் வெளில தெரியணும், பிஸ்னஸ் நான் இன்னும் கொஞ்சம் வெளியில் தெரியணும்னு நினச்சிங்கன்னா அந்த கருங்காலி மாலை இருக்கு இல்லையா, அதை நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பை பண்ணி வாங்கிக்கோங்க. எதுவுமே ரிசர்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். வேணும்னா வாங்கிக்கோங்க. நன்றி.